ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவளுடன் காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு கிறிஸ்துவே உன் பலன். ஹல்லேலூயா. உன்னுடைய பலன் கிறிஸ்து. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் ஒரு வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது பலனாய் இருக்கும். அருமையானவர்களே, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை எதை காண்பிக்கிறது? இந்த நாட்களில உலகம் முழுவதும் லெந்து நாட்கள் என்று சொல்லி, தவக்காலம் என்று சொல்லி உபவாச நாட்களாக உலகம் முழுவதும் அனுசரித்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லது. உபவாசமாயிருந்து சிலுவை பாடுகளை தியானித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த தியாகங்களை, பட்ட பாடுகளையும், சந்தித்த நிந்தைகள், அவமானங்கள், நாம் சுகமாய் இருக்க வேண்டும், நாம் மீட்கப்பட வேண்டும், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும், நாம் பாவி என்ற ஸ்தானத்தை எடுத்து நீதிமான் என்ற ஸ்தானத்தை நமக்கு கொடுப்பதற்காக, நாம் துரோகிகள் என்று சொல்லி அந்த ஸ்தானத்தில் இருந்து நம்மை அவர் பிள்ளையாக மாற்றி அவருக்கு சொந்த ஜனமாக நம்மளை தெரிந்து கொள்வதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனையே சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள் இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் உலகம் முழுவதும் அதை அனுசரித்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லது. எப்பொழுதெல்லாம் நாம் உபவாசம் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானம் செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் சிலுவையில நமக்காக தேவன் செய்து முடித்ததை விசுவாசம் படிக்கு, அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அது நமக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாய் இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது பலனாய் இருக்கும். பாருங்க, பைபிள் வசனத்தை, சத்தியத்தை, ரட்சிப்பை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், மோட்சத்தை குறித்து, இந்த பூமியை குறித்து, நரகத்தை குறித்து, நல்வாழ்வை குறித்து நாம் எல்லாம் சிலுவை குறித்துதான செய்தியை நாம் பிரசங்கம் பண்ணும்போது அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு எத்தனை முறை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது நமக்கு பலனாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி நாம் இரவும் பகலும் வார்த்தையை தியானிக்க அது நமக்கு பலனாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் தியானிக்கும் போது அது நமக்கு பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுற நமக்கு பலனாய் இருக்கிறது. ஆனா கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியக்காரத்தனமாய் தோன்று. இந்த வார்த்தையை கேட்டாலே சிலெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னாலே சில இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சர்வலோகத்திற்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த இயேசுவை நீங்கள் நம்பு என்று சொன்னால் அநேகர் விலகி ஓடுவார்கள். காரணம்னா அவர்கள் அது பைத்தியமாக தோன்றுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேளையில கிறிஸ்து நம்முடைய பலனாய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்? எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்? நீ நம்பினது இன்னும் வரவில்லையா? நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லையா? ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், சிலுவையில உனக்காக எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்களும் நானும் சிலுவையில எனக்காக தேவன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சர்வாங்க தகன பலியாக அவர் தன்னையே கிரயம் செலுத்தியிருக்கிறார். நான் மீட்கப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன், எனக்குள்ளே கிறிஸ்துவின் பலன் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய கிருபையும் புதிய பலனும் அனுகூலமான வாசலும் இன்றைக்கு ஆவியான தேவன் உங்களுக்கு திறக்க போகிறார். நீங்கள் விசுவாசிங்க. பாருங்க, எது பலன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க 10வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா. பாருங்க, பிசாசுக்கு இது பிடிக்காது, பொல்லாத மனிதர்களுக்கு பிடிக்காது. நீ கொஞ்சம் நல்லா இருந்தா, நீ கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தா, நீ கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா, நீ சக மனிதர்கள் போல சமுதாயத்தில் நடமாட ஆரம்பிச்சுட்டா பொல்லாத மனிதர்களுக்கு பிடிக்காது. பல விதத்துல பல விதமான போராமைப்படுவார்கள், பல விதமான மறைவிடங்களில் நமக்கு விரோதமான தீமையான ஆவிகளை எழுப்புவார்கள். பாருங்க, நீ சந்தோஷமா இருக்க கூடாது என்று சொல்லி. ஆனா சந்தோஷமா இருக்கத்தான் பலனா. கர்த்தருக்குள்ள நாம் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலனா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, இங்க ஆபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 வசனங்கள்ல சொல்லுகிறார், மந்தையில ஆடுகள் இல்லாமல் போனாலும் எல்லாவற்றையும் எனக்கு குறைவுபட்டாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா தேவன் என்னுடைய பலனாய் இருக்கிறார்.
இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் பலனாய் இருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் எனக்கு எதிர்மறையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு யாரும் உதவி செய்யினாலும் பரவாயில்ல, நான் நம்பினது நடக்கவில்லை என்றால் சொன்னாலும் பரவாயில்லை, என்னை சுற்றி இருக்கிற கூட எனக்கு சத்ருவா எழுப்பினாலும் பரவாயில்லை, நம்பினவர்கள் துரோகிகளா எழுப்பினாலும் பரவாயில்லை, ஆனா நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பதுதான் என்னுடைய பலன் என்று கர்த்தர் சொல்லியிருக்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் பலன். இன்னொரு இடத்துல என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 23, 22 என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 24, 8 நீங்க வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னால் அவர்களுக்கு காண்டாமிருத்து கொடுத்த பலன் உண்டு. பிலேயாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க புறப்படும் பொழுது பணத்தை வாங்கி சபிக்க போகும் பொழுது பாருங்க, சபிக்க போகும்பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி பலன் கொடுத்திருந்தாரா? காண்டாமிருத்து கொடுத்த பலன். நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பலன். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய பலன். அவர்களுக்குள்ள காண்டாமிருத்து கொடுத்த பலன் இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த பலனை குறித்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளும் கூட காண்டாமிருத்து கொடுத்த பலன் இருக்கிறது. சற்று இன்னும் ஆழமாய் சத்தியத்தை நாம் தியானிப்போம் என்று சொன்னால் சிலுவை பற்றிய செய்தி, சிலுவையில தேவன் உண்டாக்கின அந்த ரட்சிப்பு, மாபெரும் விடுதலை, மாபெரும் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நமக்கு எதை கொண்டு வருது என்று சொன்னால் சர்வ வல்லமை படைத்த தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருந்து கிறிஸ்துவே நம்முடைய பலனாய் இருக்கிறார். நம்முடைய பலன் கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பலன் கிறிஸ்து. இந்த உலகத்துல தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பலவானை முறியடிக்கும்படிக்கு தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்துல பலவானை முறியடிக்கும்படி தேவன் பலவீனமானவரை தெரிந்து கொண்டார். தாவீது பாருங்க, அற்பமா எண்ணப்பட்ட குள்ள மனுஷன், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவன். ஆனால் பொல்லாத கோலியாத் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தையே கலங்கடித்துக் கொண்டிருந்த கோலியாத்தை இந்த சாதாரணமான தாவீது தான் முறியடித்தார். பிரியமானவர்களே, தாவீதுக்குள்ள காண்டாமிருத்து கொடுத்த பலன் இருந்தது. தாவீதுக்குள்ள கர்த்தருடைய மகிழ்ச்சி இருந்தது. தாவீதுடைய தேவன் தாவீதுக்கு பலனாய் இருந்தார். ஆனால் தான் கோலியாத்தை முறியடித்தார். பிரியமானவர்களே, சற்று ஆழமாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் புதிய உடன்படிக்கை விசுவாசிகள் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவே நம்முடைய பலனாய் இருக்கிறார். இதை அறிந்த பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:3 சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையான மகனே, மகளே, அருமையான தேவ ஊழியரே, அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் இயேசு பற்றி அறியாதவர்களா கூட இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவை அறியாத ஜனங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை, இந்த ஜீவ வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்முடைய பலனாய் இருக்கிறார். பவுல் சொன்ன, என்ன பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கணும், உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, எழுந்திருக்க வேண்டும். திரும்ப திரும்ப பலனை கர்த்தருக்குள்ள காத்திருந்து நாம் பலன் அடைந்து எழும்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் காத்திருக்குள்ளோ புது பலன் அடைந்து கடுகைக்கு போல சட்டைகள் அடித்து உயரவே எழுப்புவார்கள். பிரியமானவர்களே, இப்படி வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டு புதிய உடன்படிக்கை விசுவாசிகள் நீதிமானாக்கப்பட்டிருக்க. நாம் பாவி கிடையாது. நாம் அப்பா பிதாவே கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பலன் கிறிஸ்துவா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருத்து கொடுத்த பலன். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்துவே நம்முடைய பலனாய் இருக்கிறார். இதை விட வேற என்னங்க வேணும்? ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் சொல்றாரு, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, என் பலன் கிறிஸ்து தான் என்று சொல்றார். அந்த கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாச பாதையில நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவன் நீதியிடம் எனக்கு வைக்கப்பட்டிருந்த முழு நிச்சயமாய் பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த ஜெப வேலையிலே வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து பலனாய் இருக்கிறார் என்ற ஒரே ஒரு வெளிச்சம், சிலுவை பற்றிய செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்து நம்முடைய பலனாய் இருக்கிறார். நான் எல்லாவற்றையும் ஜெயிப்ப, பாடுகள், சோதனைகள், எல்லா நிந்தைகள், அவமானம், கடன் பிரச்சனை, தரித்திரம், எல்லா சவால்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றும் இல்லாமல் போகும். என்னை பலப்படுத்தின கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலன் எனக்கு தருவார், தந்து இருக்கிறார். அவர் என் பலனா எனக்குள்ள இருக்க. நீங்க விசுவாசிங்க, உங்கள் மீது தேவ கிருபை, தேவ பலன் கடந்து வரப்போகிறது. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனுக்காக, மகளுக்காக, வாலிப தம்பி தங்கச்சிக்காக, அன்பு சகோதரனுக்காக, நண்பர்களுக்காக, தேவ ஊழியலுக்காக, ஒருவேளை கர்த்தாவே ஒரு முறை கூட இயேசுவை குறித்து கேள்விப்படாம எந்த
சபைக்கும் செல்லாமல் இந்த வார்த்தையை கேட்கலாம். ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையினுடைய வெளிப்பாடை கர்த்தர் கொடுங்கப்பா. ரட்சிங்க, சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். கிறிஸ்துவே எங்கள் பலன் என்பதை, என்னுடைய பலன் கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாளில் விசுவாசத்தில் எழும்பட்டும். உன் நாமத்தை மகிழ்ப்படுத்தட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். ஆண்டவரே, இவளுக்குள்ள நல்ல பலன் சுக ஜீவன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். சிலுவையில் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி ஜெபிக்கட்டும். விசுவாச வார்த்தைகளை பேசட்டும் ஆண்டவரே. வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையிலே ஜீவ வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார், உங்களுடைய பலனாக இருக்கிறார். உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க. கர்த்தர் நல்லவர், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you.